என் தங்க பிள்ளையே, நான் இப்பொழுது உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். நீ நேசிக்கும் உறவிடமிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை கொண்டு வந்து விட்டேன். வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது, ஆனால் என் வாழ்க்கை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கிறது அப்பா என்று கவலைப்படுவதை நான் அறிந்து விட்டேன். இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து நீ விதைத்த விதியானது செடியாக வளர்ந்து உனக்கு காலம் கனியும் நேரத்தை கொடுத்து விட்டது. நீ உனக்கான பலனை அனுபவிக்கத்தான் போகிறாய். புண்ணிய காலமும் தரும காலமும் உனக்கு துணை புரிந்து நீ வெற்றி பெறுவதை உனக்கு வரவேற்க தயாராக இருக்கிறது. நீ வாழ்வில் தைரியமாக இரு. உனக்காக யாருமே என்ற நிலையை நீ ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. காத்திருப்பது நீதான் என்று நீ நினைக்கின்றாய், ஆனால் சில விஷயங்கள் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை நாம் யாராலும் மாற்ற முடியாதாக இருக்கும் பட்சத்திலே அந்த விதியின் வலிமையும் கர்மாவினையின் வலிமையும் குறைத்து உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது என்னிடம் கோரிக்கையை வைத்துவிட்ட பிறகு உனது இக்கட்டான சூழ்நிலையை பற்றி நீ என் தங்க பிள்ளையே அங்கு கவலை கொள்கிறாய். நம்பிக்கை வைத்து அச்சாணி நான் தான் என்று தீர்மானித்து கொண்டு உன் மனதில் பொறுமையோடு இருந்து காலத்தை வெல்ல போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். உனக்கான காலமும் நேரமும் நெருங்கிவிட்டது. காலம் கனிந்து வரப்போகும் அந்த சுவையை நீ அனுபவிக்க போகும் நேரம் வரும்பொழுது எங்கே பதற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றாய்? வாழ்க்கையின் பாரத்தை சுமந்து சுமந்து அங்கு கடுகடுத்த முகத்துடன் மனது சுக்கு நூறாக உடைந்து புரியாத கவலையினால் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று வாழ்க்கையே குறையாக மாறிவிடுமோ என்று நீ நினைக்கிறாய். என் தங்கமே, இந்த பிறப்பிற்கான அர்த்தத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன். நல்ல வாழ்க்கை அமைய நல்ல நேரம் மட்டுமே அங்கு பார்த்தால் போதாது. எல்லாம் முடிந்து விட்டது. சில நிகழ்வுகளை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கும் வேளையிலே அடுத்த நொடியதிலிருந்து தைரியமாக மீண்டு வந்து நான் எனக்கான வாழ்க்கையை பெறத்தான் போகிறேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றியை நீ காண முடியும். உன்னால் முடியும் என்று எண்ணுவதையே நீ நிஜமாக்க தருவனத்துக்கு உறுதியாக தீர்க்கமாக இரு. என் தங்கமே, கனவு கண்டு பெரும் கனவாக போய்விடுமோ என்று நினைக்காதே. அந்த கனவுகளை நிஜமாக்க வருவதற்குத்தானே இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ செய்கின்ற செயலை துணிந்து செய். நான் உனக்கான மாற்றத்தை தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது எதை நினைத்து அங்கெழுது கொண்டு இருக்கின்றாய்? தோற்றுக்கொண்டே இருக்கின்றோமே வாழ்க்கையில் என்று நினைக்காதே. தோற்பவன் அதை சமாளிப்பதற்கு காரணங்கள் கண்டுபிடிக்கின்றான். வென்றவன்தான் தோற்பதற்கு பல பாதைகள் இருப்பதால் அதை சுலபமாக வெல்வதற்கு அதன் வழியை கண்டுபிடித்து அதன் வழியில் நடந்து வெற்றியை கடைபிடித்து கொள்கிறான். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையின் நீ என்ன செயல் செய்தாலும் அதற்கான காரணத்தை தேடிக்கொள்ளாமல் உனக்கான தீர்வை நோக்கி மட்டுமே பயணம் செய். வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தை நினைத்தல்லாமோ அங்கு பதற்றமாகவும் பயமாகவும் இருந்து கொண்டு இருக்கின்ற நேலையும் சூழமும் வந்து கொண்டு இருக்கின்றதே. இப்படித்தான் என் வாழ்க்கையோ போய்விடுமோ என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. பிரச்சனை எங்குதான் இல்லை, எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு தருணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். உன் பிரச்சனையின் விஸ்வரூபம் எடுக்கத்தான் செய்யும். வாழவே வழியில்லையோ என்ற எண்ணமும் வரத்தான் செய்யும். உடைந்து போகின்ற மனதும் உனதுக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. என் தங்கமே, இந்த மனதுதான் எத்தனை தடவை உடைந்து சுக்கு நூறாக இருந்தாலும் இதை ஒட்ட வைப்பதற்கு மிக கடினமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நினைக்காதே. என் பிள்ளைகள் எத்தனை முறை வீழ்ந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து நின்று உனக்கான வாழ்க்கையை பெற்று தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே. உன் வளமான
மட்டுமே உனக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வந்து கொண்டிருக்கின்றது. உன் மனதில் எந்த கவலையை வைத்து கொண்டாலும் அதை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உன் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் உன் முயற்சிகளை செய்து கொண்டே இரு. சோர்வு என்பது உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கலாம். அதை அறிந்துவிட்டுத்தான் நான் வந்திருக்கின்றேன். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த சாய்தேவன் உன்னோடு சேர்ந்து முயற்சியை கையில் எடுத்திருக்கின்றேன். அந்த பயணமானது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இப்படியே தானே நம் அப்பன் ஒற்றை வார்த்தையில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான் என்று நீ நினைக்காதே. என் தங்கமே, மனம் என்பது ஒரு பூகம்பம் போல் எப்பொழுது எதை நினைத்து வெடித்து சிதறும் என்று யாருக்குமே தெரியாது. நீயோ சில பேச்சுகளை கேட்டு அங்கு உன் மனதை அலைப்பாய செய்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதோ அங்கு தாறுமாறாக என்னென்னமோ நினைத்து அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நான் எனக்கான வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு மனம் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு மனதோ சொல்கிறது, இவ்வளவு கஷ்டத்தை தாங்கித்தான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று. ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வெற்றியை தருவது இந்த சாய்தேவன் என்பதை முதலில் புரிந்து கொண்டால் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். தளராத இதயமுள்ளவர்களுக்கு நிச்சயமாக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை பாதுகாப்பது இந்த சாய்தேவன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்வாய். வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பெரிய போராட்டம், வெற்றி என்னும் சொல்லுக்காகத்தானே இத்தனை பெரிய ஒரு மனக்குழப்பங்கள். அந்த குழப்பத்தை தெளிவாக்கி உன் சங்கடங்களையும் சந்தேகங்களையும் தீர்த்து வைத்து நீ எதிர்வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் நான் நிச்சயமாக மிக பெரும் வெற்றியோடு தான் செய்ய வந்து இருக்கின்றேன். நம்பிக்கையோடு உன் மனதில் விதை போட்டு கொண்டே இரு. அந்த விதையானது அறுவடை செய்யும் கால நேரம் வந்து விட்டது. எத்தனை காலங்கள் தான் இப்படி என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் மகிழ்ச்சியை நான் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வந்து விட்டது. இலைகள் உதிர்ந்து விட்டதால் அங்கு மரமே இல்லை என்று அர்த்தமா? என் பிள்ளையே, அது இலையுதிர் காலம் என்பதால் அப்படி நிகழ்கிறது. இதோ உனக்கும் அது சோதனை காலம் என்று நினைத்துக்கொள். இந்த சோதனை காலத்தை தாண்டி வசந்த காலம் வரத்தான் போகிறது. என் கரம் பற்றி இருக்கும் என் பிள்ளைகளை எப்பொழுதும் நான் ஒதுக்கி வைப்பதே கிடையாது. நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். நீ நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை போட்டும் செய்யும் காரியத்திற்கு வெற்றி வாய்ப்பை வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த சாய்தேவன் வந்து விட்டேன் என்பதை நீ உணரத்தான் போகிறாய். நீ நினைக்கின்ற காரியம் நினைத்த மாதிரியேத்தான் அங்கு நடக்கப் போகிறது. எல்லாம் என் அருளாலும் ஆசியாலும் சகலத்தை பெறப்போகும் நல்வாய்ப்பை பெறப்போகும் என் குழந்தைகள். நீ நினைத்ததைத்தான் அடையப் போகிறாய். நம்பிக்கையோடு என்னை வழிபடு. நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.